மக்களே, நான் இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். அது என்னன்னு தெரியுமா? செல்ஃபி ஸ்டிக். அது வந்து வீடியோ போடுறதுக்காக வாங்கினேன். சரி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணலாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டப்பா நான் ஷாப்ஸியில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரேட்டு கம்மி தான், 218 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். இதோட ஒர்த்து எப்படி இருக்குன்ட்டு பார்த்தா தான் தெரியும். அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு ஃபுல்லாக கேட்லாக் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. 2 இது கொடுத்துருக்குறாங்க. அது சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜர் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அது வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து 3-in-1 பர்பஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இப்படி தான் செல்ஃபி ஸ்டிக் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணால் இது மேலே இருக்கிறது வந்துட்டு எல்இடி லைட்டு. நம்ம நைட் மோடு இந்த மாதிரி இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 2 விதமான லைட் இது கொடுத்துருக்குறாங்க. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இது வந்துட்டு ஃபோன் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம ஃபோன் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் ஃபோன் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி இழுத்தா தான் நம்ம ஃபோனுக்கும் நல்லா க்ரிப்பாக தான் நிற்கிது. அதனால் பிரச்சனை கிடையாது. இதான் நம்ம ஃபோன் வைக்கிறது. இது வந்துட்டு நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ கீழே மேலே எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டைட் பண்ணோம்னா இதே இடத்துல தான் நிற்கும். அதுக்கப்புறம் இந்த இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். நம்ம இங்கேருந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கான பட்டன் இது. கீழே இருக்கிறது வந்துட்டு நம்ம ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வச்சுக்கிறதுக்கு. நம்ம இப்போ சப்போஸ் வீடியோ எடுக்கிறோம்ல, வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு இடத்துல நிப்பாட்டி இந்த மாதிரி ஃபோனோட இது நல்லா க்ரிப்பாக இருக்கனால எங்கேயும் விழுவும் செய்யாது. ஃபோனோட ஸ்டாண்டு நிற்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டாண்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஃபுல் லாங் இந்த அளவுக்கு நம்ம லாங் பண்ணிக்கலாம். லாங் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறது வந்து ரிமோட் வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு நம்ம எங்கே வேணாலும் நின்று நம்ம இது பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஃபோனில் இருந்து நம்ம ப்ளூடூத்தை ஆன் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ரிமோட் கண்ட்ரோலில் வந்துட்டு ரிமோட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இண்டிகேட்டர் லைட் ஆன் ஆகுதுல, இப்படி ஆன் ஆகும்போது இங்கே அந்த ப்ளூடூத்தோட பேர் வரும். அந்த பேர் வந்து செல்ஃபின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி பேர் கேட்குது. பேர் ஆனதுக்கப்புறம் கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்டுன்னு காமிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபோனோட இது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி எந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஃபோட்டோ எடுக்குதான்னு பார்ப்போம். ப்ளூடூத்தோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். ஃபோட்டோ எடுத்துருச்சு. செம்ம ஒர்க்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 218 ரூபாய்க்கு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் செல்ஃபி ஸ்டிக்கு செம்ம ஒர்த்தாக இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கிறோன்னா இங்கே லைட்டு 2 விதமாக இருக்குது. அதையும் நம்ம லைட் போட்டுக்கலாம். நீங்களும் இந்த இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஷாப்ஸி ஆப்பில் போய் நம்மளுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் 3-in-1 லைட்டு, ப்ளூடூத் கனெக்டு, ரிமோட்டு, ஸ்டாண்டு, செல்ஃபி ஸ்டிக் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் இந்த வீடியோ நியூவாக போடுறனால
கொஞ்சம் நிறையா மாற்றிக்கிறது இருந்தால், ஏதாவது மாற்றணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.